தேவர்களை வாரி அடக்கும் வாமனன் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் இந்த வாமனன்? தேவர்களும் அசுரர்களும் அதிதியின் பிள்ளைகள். தந்தை கஸ்ய பிரஜாபதி, அசுரர்களின் ராஜாவும் பிரகலாதனின் பேரனுமான மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய பலத்தோடு யாகங்கள் பல செய்தான். அதன் மூலம் பெற்ற பல்வேறு வரங்களும் ஆயுதங்களும் கொண்டு போர் புரிந்தான். தேவர்களை விரட்டி விட்டான். தேவர்களுக்கு நாடு நகரம் இல்லாமல் போயிற்று. தன் பிள்ளைகள் துன்பப்படுவதைக் கண்டு தாயான அதிதி தேவி மிகவும் துக்கப்பட்டாள். இதற்கு ஒரே வழி பகவானை சரணடைவதுதான் என்று சொல்லி பயோவிரதம் என்ற ஒரு விரதத்தை கஸ்ய பிரஜாபதி அனுஷ்டிக்க சொன்னார். அந்த விரதத்தின் பலனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தந்து மகாபலி சக்கரவர்த்தியை போர் புரிந்து வெல்ல முடியாது. அடுத்து அவன் பிரகலாதன் வம்சத்தில் தோன்றியதால் பிரகலாதனுக்கு தந்த வரத்தின்படி அவனை கொல்லவும் முடியாது. இந்திரனுக்கும் வாழ்வு தர வேண்டும், மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாழ்வு தர வேண்டும். எனவே நானே உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லி கஸ்ய பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரித்தார். அவர் அவதரித்த காலம் புரட்டாசி மாதம் வளர்பிறை திருவோண நட்சத்திரம் துவாதசி நாள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருப்பது போலவே ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு. புரட்டாசி மாத வளர்பிறை துவாதசிக்கு வாமன துவாதசி என்று பெயர், விஜய துவாதசி என்றும் பெயர். இந்த துவாதசியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் வெற்றி அடையும். எப்படி அவதரித்தார்? அவருடைய அவதார விசேஷத்தை ஸ்ரீமத் பாகவதம் அற்புதமாக விவரிக்கிறது. மதுராவில் பின்னால் கண்ணன் எப்படி அவதரிக்கப் போகிறாரோ அதற்கு முன்னோடியாக வாமனன் அவதரித்தார். 2 காதுகளிலும் அற்புதமான பொற்குண்டலங்கள் அசைந்து ஆடியது. தோள்வலை கங்கணமும் தோள்களில் ஜொலித்தது. மார்பிலே ஸ்ரீவத்சம் என்னும் மறு பிரகாசித்தது. கால்களிலே தண்டையும் சிலம்பும் அசைந்து பிரணவாகார ஒலியை எழுப்பியது. மார்பில் அழகான வனமாலை தவழ்ந்தது. கொள்ளை கொள்ளும் புன்னகையுடனும் 4 கரங்களுடனும் சியாமல மேனி வண்ணனாக பகவான் அவதாரம் செய்தார். இந்திரனுக்கு தம்பியாக அவதாரம் செய்ததால் அவருக்கு உபேந்திரன் என்கிற திருநாமமும் உண்டு. அவர் அவதாரம் செய்த பொழுது தேவ தந்துபிகள் முழங்கினர். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். ரிஷிகளும் முனிவர்களும் அவரை வரவேற்று தோத்திரங்கள் பாடினர். சித்தர்களும் கந்தர்வர்களும் மங்களமான பாடல்களை இசைத்தனர். திருவோண நட்சத்திரத்தின் சிறப்பு. அவர் அவதாரம் செய்த திருநட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும். திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்ற 2 நட்சத்திரங்கள் மட்டும் திரு என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நட்சத்திரங்கள். திருவோணம் சந்திரனுக்குரிய நட்சத்திரம். சந்திரனுக்குரிய ராசி கடகராசி, 4வது ராசி. வித்தையையும் சொத்தையும் பூமி வீடு வாசல் முதலியவற்றை சொல்லும் ராசி. வாமன அவதார மாதம் புரட்டாசி மாதம், கன்னிராசி மாதம், 6வது ராசி, வெற்றியை குறிக்கும் ராசி. திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி, 10வது ராசி. கர்மாவை குறிக்கக்கூடிய ராசி, செயலை குறிக்கக்கூடிய ராசி, கௌரவத்தை குறிக்கக்கூடிய ராசி, புகழை குறிக்கக்கூடிய ராசி. மகாபலி கதை. பொதுவாக வாமன அவதாரத்தின் கதை ஒரே விதமாகவே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டு இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் இந்த கதைகளின் அமைப்புகள் வேதங்களிலும் புராணங்களிலும் வெவ்வேறு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் பிரதானமான கதைதான் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு திரிவிக்ரம அவதாரமாக மாறி மண்ணையும் விண்ணையும் அளந்தது. பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி சகல லோகங்களையும் வென்றான். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என்று முடிவு செய்து யாகங்களை செய்ய தொடங்கினான். அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினர். இந்திரன் தன்னுடைய உலகத்தை தனக்கு எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்க, அவர் மகாபலி பிரகலாதனின் பேரனாக இருப்பதால் சண்டை செய்ய விரும்பாது பிரம்மச்சாரியாக சென்று இந்திரனின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எடுத்த அவதாரமே வாமன அவதாரம். பிறகு அவன் பலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி மண் கேட்க, அவரும் இந்த சிறுபிள்ளை பாவம் 3 அடி மண் தானே கேட்கிறான், தந்தால் என்ன குறைந்துவிடப் போகிறது என்று தானம் தர சம்மதிக்கிறார். கடகடவென தனது ரூபத்தை மாற்றி மிக மிக உயரமாக மாறி நின்றார். குள்ளனாக அவதாரம் எடுத்த வாமனர் பகவான் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தார். யாசகம் பெற்ற பின் மகாபலி உங்களது உயரத்தை மாற்றிக்கொள்வது முறையாகுமா என மகாபலி சொன்னபோதே அசுரப்படை வீரர்கள் மகாவிஷ்ணுவோடு போர் புரிய தயாராக ஆனார்கள். ஸ்ரீ வாமனருக்காக நந்தன், சுனந்தன், விஜயன், கருடன், பிரபலன், குமுதன், குமுதாக்ஷன், ஸ்ருததேவன், விஸ்வக்சேனர், புஷ்பதந்தன், சாத்வதன் ஆகியோர்
ஒவ்வொருவரும் 10 யானை பலம் கொண்டவர்கள். அசுரப்படையுடன் மோத தயாரானார்கள். இதனை கண்ட மகாபலி சக்கரவர்த்தி, ராகு நேமி சண்டையில் இருந்து விளங்குங்கள். இப்போதைக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சண்டையிடும் அளவு நமக்கு சக்தி கிடையாது. இது நாள் வரை நமக்கு சாதகமாகவும் தேவர்களுக்கு எதிரியாக இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு இப்போது அவர்களுக்கு சாதகமாக உயர்ந்து நிற்கிறார். ஆகையால் போரிடும் எண்ணத்தை கைவிடுங்கள் என்றார். ரதாசல்ல லோகத்துக்குள் அசுரப்படையினர் போன பின் கருடன் வருணனின் பாசக்கயிற்றால் கட்டி விஷ்ணுவின் எதிரே மகாபலி நிறுத்தப்பட்டார். இதோ நான் வானத்தை ஒரு காலாலும் மண் உலகை ஒரு காலாலும் அளந்தார். மகர்லோகம், ஜனலோகம், தபலோகத்தை கடந்து அவருடைய பாதம் சத்தியலோகத்தை அடைந்தது. அங்கே இருந்த பிரம்மன் தனது கமண்டலத்தில் இருந்த நீரால் அவரது தாமரை பாதங்களை கழுவினார். வானில் அந்த நீர் கங்கை நதியாக ஆனது. மகாவிஷ்ணு 2 அடியில் அனைத்தையும் அளந்துவிட்டேன். 3ஆம் அடியை நான் எங்கே வைத்து அளப்பது என கேட்டார். மகாபலி, நான் கொடுத்த வாக்கு தவறாது. தாங்கள் தங்களின் 3ஆவது அடியை எனது தலையின் மீது வையுங்கள் என்றார். அங்கே இருந்த பிரகலாதனை பார்த்தும் அவரது மக்களை பார்த்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணு, நீங்கள் அனைவரும் மகாபலியோடு பாதாள லோகம் சென்று வாழுங்கள். சுதலம் என்ற அந்த பாதாள லோகத்தை விஸ்வகர்மாவை கொண்டு அழைக்கிறேன். எனது சுதர்சன சக்கரம் அந்த லோகத்தை காக்கும். உங்களை எவரும் எதிர்க்கவே முடியாது என்றார். மகாபலி பிரகலாதன் மற்றும் அவரது உறவினர்களோடு சுதல்ல லோகத்திற்கு சென்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணு அதிதிக்கு தான் தந்த வாக்கை காப்பாற்றி அனைத்து உலகை இந்திரனிடம் வழங்கினார். மகாபலி கேரள தேசத்தை ஆண்ட மன்னனாகவும் அவன் பாதாள உலகத்தில் இருந்து வருடம் ஒருமுறை தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வருவதாகவும் அவன் வரும் நாளே திருவோண நன்னாள் என்றும் கேரள மக்கள் கருதி நாளை திருவோண நன்னாளாக கொண்டாடுகிறார்கள். அன்று பெருமாளின் மூல மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக. இந்த மந்திரத்தை திருவோண நட்சத்திர தினத்தன்று காலை மாலை 2 நேரமும் உச்சரித்து வந்தால் பெருமாளின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற முடியும். அனைவருக்கும் திருவோணம் பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள். ஓம் நமோ நாராயணாய் நமக. நன்றி, வணக்கம் என்றார். இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அப்புறம் மறக்காம காமெண்ட் பாக்ஸில் ஓம் 3 மகா பெரியவா சரணம் என்று எழுதுங்கள்.